மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேச போகிற விஷயத்தை ஒரு 6 மாதம் கழித்து பேசலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். இந்த வீடியோவை என்னை 28 நாளில் பண்ண வச்சிருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். உனக்கு ஃபோன் போட்டு பண்ண சொன்னாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவரோட செயல்பாடு அத்தனையுமே பார்த்துட்டு ஒரு சேஞ்சுனா ஒரு 6 மாதம் கழிச்சு தாங்க தெரியும். எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படியே பார்த்து பொறுமையாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவார் என்னோட தலைவருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் 28 நாளில் அது முடிப்பார். அப்போ 6 மாதத்தில் அவர் என்னையா பண்ண போகிறாருன்னு நினச்சா எனக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்வம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். நிறைய மாற்று கட்சிக்காரங்க இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்படி என்னையா உங்களுக்கு நிர்வாகம் தெரியும், என்ன கிளிப்பிங்க, உங்களுக்கு விஜய் ஒரு நடிகர், அதை தாண்டி அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கல்ல. நான் சொல்றேன் இந்த வீடியோவில் அவர் என்ன சாதிச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த பஸ் விட்ட விஷயத்தை பெருசா பேசிட்டு இருக்காங்க. பெருசா பேசப்படணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு நிகரா இந்த வீடியோவில் நான் 5 விஷயங்கள் நான் கொண்டு வரேன். இந்த நவீன தீண்டாமையை உடைச்சால அதே மாதிரி ஒரு ஊழலுக்கு எதிரான எவ்வளவு பெரிய போராட்டத்தை இங்க பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஆழமா தெளிவா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, டாஸ்மார்க் அப்படிங்கிறது நிறைய சம்பாதிக்கிற துறை அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த சம்பாதிக்கிற துறையில எப்படி எப்படிலாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு நாள், கட்சி நிதி அப்படிங்கிறது டாஸ்மார்க்ல ஒன்று இருக்குங்க. அதாவது மதுபான ஆலைக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் மூலமா அந்த மதுபான ஆலை அதை உற்பத்தி பண்ணி டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு கொடுக்கும். அந்த டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா சில்லறை கடைகளுக்கு விநியோகம் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. இதான் கதை. ஒரு வரி மூலமா அரசாங்கம் சம்பாதிக்கும், டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்துறது மூலமா சம்பாதிக்கும். ரெண்டுமே சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். ஆனா வரி மூலமா அரசாங்கம் சம்பாதிக்கிற காசு 120 ரூபா இருக்கும் ஒரு கோட்டருக்கு. ஆனா டாஸ்மார்க்கு ரொம்ப சொற்பமான காசு மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கு வரும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த நிறுவனம் நிறைய நாள் இந்த 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க, இதுக்கு காசு இல்ல, கடைக்கு வாடகை கட்ட காசு இல்ல, டேமேஜ் காசு தர மாட்டாங்க, அது தர மாட்டாங்க, இது தர மாட்டாங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய பார்த்திருப்பீங்கல்ல. இவ்வளவு விஷயத்தை நாங்க கொடுத்து தான் நாங்க நடத்த வேண்டியது இருக்கு. 10 ரூபா கூட வாங்குறன்னு மட்டும் எங்களை திட்டுறீங்களே, இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயத்தை தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் யாரு பொறுப்பேற்றுப்பான்னு சொல்லும்போது டாஸ்மார்க் என்ன சொல்லும், எங்களுக்கு லாபமே கிடையாதுங்க, இதுல அரசாங்கம் தான் வருமானம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனா இதற்கு நடுவுல இவங்க 2 பேரை தாண்டி 3ஆவதா இங்க ஒருத்தர் சம்பாதிச்சாங்க. அதுதான் கட்சி நிதி அப்படிங்கிறது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 12 மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு வைங்களேன். இதுலேருந்து மாதத்துக்கு இப்போ ஆர்டர் கொடுக்கும்போது 35 லட்சம் பெட்டி ஆர்டர் கொடுப்பாங்க வெவ்வேறு நிறுவனங்களில். அவங்க அத்தனை பேர் அந்த பெட்டியை டெலிவரி பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீருக்கு ஒரு 25 லட்சம் பெட்டி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். பெட்டிக்கு 60 ரூபா. 50 ரூபா பார்த்தீங்கன்னா மேலிடம், யாரு மேலே தலைமை, அவருக்கு போகும். 10 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போகும். பெட்டிக்கு 60 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இது கொடுத்தாதாங்க ஆர்டரு, நீங்கள் கொடுத்தே ஆகணும், இல்லைனா உங்களுக்கு இந்த பணம் வராது, இந்த ஆர்டர் வராது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அவங்களும் கொடுத்து பழகிட்டாங்க, இவங்களும் வாங்கி பழகிட்டாங்க. ஆட்சி மாறினாலும் இந்த அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 20 ரூபாயில ஆரம்பிச்சது, 30 ரூபாயில ஆரம்பிச்சது, 50 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ 60 ரூபாயில நிக்குதுன்னு வைங்களேன். அடுத்த ஆட்சி மாறினா 70 ரூபாய் மாறுமே தவிர குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு வருது. மாசம் 51 கோடி ரூபாய் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கத்தில். அப்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பணம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இவரும் திமுக அதிமுக மாதிரி ஒரு நிதியை இவர் கொண்டு போலாம். அவர் என்ன பண்றாரு, தாவேக்கான நிதி அதை வச்சுக்க விரும்பல. அப்ப கொடுக்குறாங்க, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சி கொடுப்பாங்கன்னு வைங்களேன். இந்த விஷயத்தை, இந்த 51 கோடி ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிறப்பு வரி போட்டு அரசாங்கத்தோட கஜானாக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பணம் வேணான்னு சொல்றது ஒரு பாயிண்ட். இந்த பணம் வேணான்னு சொல்றதோட அடுத்த பாயிண்ட், இந்த பணம் கட்சிக்கு வேணாம், ஆட்சி கொடுங்க. ஏன்னா மாசம் 51 கோடி, வருஷத்துக்கு 600 கோடி, என்னோட பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுற விஷயத்தை செய்வேன், நிறைய இடத்துல ரோடு போடுவேன் இந்த காசை வச்சு. எனக்கு இந்த பணத்தை எனக்கு கொடுக்காதீங்க, என்னோட கட்சி கொடுக்காதீங்க, அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி அந்த பணத்தை கஜானால கொண்டு சேர்க்கிறார் ஒரு தலைவர். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த கமிஷன் விஷயம்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ரேஷன் கடையில் நினைக்கிறேன் அரிசிக்கு ஏதோ பற்றாக்குறை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வரியை போட்டு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இது ஆரம்பிச்சிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் நிர்வாகத்துக்கு வாங்கப்படுற வரி கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு. கட்சி தொடர்ச்சி அதை வாங்கிட்டு இருந்திருக்கு. நிறையா மீட்டிங் போடுறாங்கல்ல, எங்கேருந்து போடுறாங்க, திமுக அதிமுக மாறி மாறி இங்கே தான் எடுத்து போய் போடுறாங்க. ஆனால் நம்மள்ட்ட ஆதாரம் கிடையாது, தரவு கிடையாது. இது நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வந்தாரு தாவேக்கா அப்படிங்கிற கட்சி கொடுக்க வேணாம், தாவேக்காங்கிற அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணாம், தமிழ்நாட்டோட அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மாத்திருக்காரு. இன்னைக்கு சொன்னார்ல, வரியை உயர்த்தாமல் வருமானத்தை உயர்த்துவேன்னு சொன்னார்ல, அது இதுதான். இதனால பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல. நீ கொடுத்துக்கிட்டு இருக்க, கட்சியை கொடுக்காம நீ ஆட்சி கொடு, அவ்வளவுதான் பாயிண்ட். இது முதல் பாயிண்ட். இப்ப 2வது விஷயம் மக்களே, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது பிரதானமா பேசுவாங்க. ஆனா இங்க வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஏன் யாருமே கவனிக்கல. நான் சைடுல ஒரு வீடியோ போடுறேன், இது பாத்தீங்களா நடந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன தெரியுமா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற
எஸ்பி தலைமையில் நீங்கள் நடங்க ரோட்டில் ஒரு டீமாக அணிவகுப்பு பண்ணுங்க, அடிக்கடி பண்ணுங்க. நீங்கள் நடக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், யார் என்ன தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லி. எஸ்பி மட்டும் கிடையாதுங்க, எஸ்பி கீழே இருக்கக்கூடிய அடிஷ்னலு, அதுக்கப்புறம் துணை, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அங்கங்கே ரோட்டில் ஒரு டீமாக போலீஸ்காரங்க சும்மா வண்டியில் போகிற ரோந்தை தாண்டி நடங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்காருங்க. இது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தல் அறிவிச்ச அன்னைக்கு கொடி அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி ரோட்டில் நடந்து போகிற சினாரியோஸ்லாம் நிறையா வரும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இனிமே அடிக்கடி நீங்கள் ரோந்து அப்படிங்கிறது வண்டியில் உட்காந்து பண்ணாமல், காவல் நிலையத்தில் உட்காந்து பண்ணாமல், குற்றங்கள் நடக்கிற ரோட்டுக்கு முதல்ல வாங்க, ரோட்டில் நடங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை காவல்துறையில் புதுசாக உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு விஷயம். நான் முன்னாடி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், பெண்களுக்கான சிறப்பு பிரிவை உருவாக்குறாரு. பெண்களுக்கான காவல்துறை இருக்கு, அதெல்லாம் குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றத்தை விசாரிக்க இருக்கு. அதே நேரம் குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு இந்த ரோந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்களா, நாளைக்கு ஓபன் பண்ண போறாங்க பெண்களுக்கான சிறப்பு காவல்துறை ஒண்ணு. அவங்க ரோட்லயே தான் இருக்க போறாங்க. ரோட்ல எங்கெங்க பெண்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்து ரோந்து பண்ணி குற்றத்தை முதல்ல தடுக்கணும், அதுக்கப்புறம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது அடுத்த கதை. இப்போ மூணாவது மக்களே, உங்க அண்ணன் எப்படி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வாருங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேபினெட் போட்டார் பாத்தீங்களா, கேபினெட் போடும் போதே அப்படியே நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஏன் தெரியுமா, அவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு கேபினெட் போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா, ஆக்சுவலா நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்க டெண்டர் அதிகமாக வருதுன்னா 4 துறையில் வரும். ரொம்ப முக்கியமாக 3 துறைகளில் வரும். ஒன்று நகராட்சி துறை, அந்த நகராட்சி ஆட்ட இருக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. இன்னொன்று ஊரக வளர்ச்சித்துறை, அது ஆட்ட இருக்குன்னா அண்ணன் என்னானந்த் அவர்கள்ட்ட இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, பொதுப்பணித்துறை ஆட்ட இருக்குன்னா ஆதவஜனா அவர்கள்ட்ட இருக்கு. இந்த 3 பேருமே முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒப்பந்ததாரர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்க, எங்களுக்கு பணம் தேவையில்லை, எங்களுக்கு கமிஷன் தேவையில்லை, இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் நாங்கள் வாங்க போறதில்லை, நாங்கள் வெளிப்படைத்தன்மையா டெண்டர் போடுறோம், வெளிப்படைத்தன்மையா நீங்க டெண்டர் எடுத்துங்க. என் பேரை சொல்லியோ இல்ல என்னோட உறவினர் பேரை சொல்லியோ யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டாங்க, கமிஷன் கேட்டாங்கன்னா அதை என்கிட்ட கொடுங்க, ஆனா வேலை மட்டும் சுத்தமா இல்லைன்னா சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறத இந்த 3 அமைச்சர் பெருமக்களுமே செஞ்சுட்டாங்க. முதலமைச்சர் ஒரு துறையை வச்சிருக்காருங்க, அவர் மட்டும் இல்லாம இந்த பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் எடுக்கிற அத்தனை பேருமே, அதாவது இந்த துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் இருக்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எடுத்தெடுத்து செய்வாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் மீட்டிங் போட்டு இதை பண்ணிட்டாங்க. ஊழல் அப்படிங்கிறது ஒரு உளவியல் நோய்ங்க. எல்லாமே எனக்கு வேணும் 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 எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கிறது ஒரு உளவியல் நோய். இந்த உளவியல் நோயை போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒழிக்க முடியும். இந்த 3 பேர் ஒழிச்சிருவாங்க. இந்த முக்கியமான 3 துறை இருக்குல்ல, இவங்களே ஊழல் பண்ணலனா, இந்த மேஜரா இருக்கக்கூடிய நம்ம கட்சியில் எடுத்துக்கிட்டா இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க, முதலமைச்சர் உட்பட. இந்த முக்கியமானவங்களே பண்ணலனா கீழே இருக்கிறவங்க பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். முக்கியமான 3 பேருக்கு 3 துறையை கொடுத்து மொத்த பேரை ஊழல் பண்ண விடாம பார்த்துப்பார். ஏன்னா அவங்களே பண்ணல, நம்ம பண்ணா தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தனிநபர் ஊழல்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் அரசாங்கத்துக்கு வராமல் தனிநபருக்கு போகிறது. அப்போ அது அரசாங்கத்துக்கு வந்தால் வருமான இழப்பு இல்லாமல் அரசாங்கத்துக்கு அந்த வருமானம் அப்படியே வந்துடணும். ஒழுங்காக வர வேண்டிய வருமானம் அரசாங்கத்துக்கு வராமல் தனிநபர் குடும்பத்துக்கு போகிறது தான் வருமான இழப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வருமான இழப்பு எங்கே நடக்கும்னா கனிமவளத்துறையில் நடக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் நடக்கும். 2. இன்னொன்று பத்திரப்பதிவு துறையில் நடக்கும். ரொம்ப பிரதானமாக நடக்கும். 4வது பிரதானமானது பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் நடக்கும். அறநிலைத்துறையில் ஆன்லைனுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது நீங்க தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்லைன். பத்திரப்பதிவு துறையில் ஆபீஸுக்கு வந்தாதானங்க காசுலாம் போகும், ஆபீஸ்க்கே வர தேவையில்லை, வீட்ல இருந்து பாத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. டாஸ்மார்க்ல நான் சொல்ல தேவையில்லை, அண்ணன் சூப்பரா வேலை செஞ்சிட்டு இருக்கார். 4வது பிரதானமா பாத்தீங்கன்னா கனிமவளத்துறையில சட்டவிரோதமா இருக்கிற அந்த கனிமவளத்துறை இருக்கு பாத்தீங்களா, அந்த கனிம குவாரிகள் அதை அத்தனையுமே அடைச்சிக்கிட்டு இருக்கார். ஏன்னா இது சட்டவிரோதமா இருக்கும்போது இந்த வருமானம் வேற எங்கேயோ போகுது, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அமைச்சர் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கார். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஏரியால அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு இல்லாம முதல்ல தடுக்கிறாங்க. 3 ஏரியால இருந்து அரசாங்கத்துக்கு டெண்டர் மூலமா வருமான இழப்பு இல்லாம பாத்துக்கிறாங்க. இது ரெண்டையுமே செஞ்சாங்கன்னா இந்த வரியை உயர்த்தாமல் வருமானத்தை உயர்த்தும் சொன்னால, அதற்கான அர்த்தம் இதான். ரொம்ப தெளிவா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார். ஸோ ஆன்லைன்ல மாற்றப்படுறதும் ஆஃப்லைன்ல இந்த வேலையை பார்க்கறதும் இதுல ரொம்ப முக்கியமானது. அரசு நிர்வாகத்தில் எங்க ஊழல் இருக்காதுன்னா, இப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணுதுன்னா அந்த 100 ரூபா டைரக்டா அந்த பொதுமக்களுக்கு போகணும், வங்கி கணக்குக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஒரு பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் செலுத்துறாங்கன்னா அது டைரக்டா அரசாங்கத்துக்கு வரும். நடுவில் இடைத்தரகர்கள் யார் இருந்தாங்கன்னா அதுதான் ஊழல். அது இல்லாம இங்க நடக்குது அப்படிங்கறத நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் 6 மாசம் முன்னாடி பேச வேண்டிய விஷயம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 28 நாள்ல என்னை பேச வச்சிருக்காரு. அப்ப 6 மாசத்துல என்ன பண்ணுவார்? இதை நான் உங்க கவனத்துக்கே விட்டுறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ 4வது ஒரு மேட்டருக்கு போறேன். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் ஓகே,
இப்போ 2 விஷயம் தான் ஊழலில் வந்து பண்ணுவாங்க. ஒன்று டெண்டரு, இல்லைனா பார்த்தீங்கன்னா வேலை போடுறது, வேலைக்கு வந்து அந்த பணி மாறுதல் சொல்லுவாங்கல்ல, இது 2 விஷயம் நடக்கும். இப்போ சமீபத்தில் நிறையா வழக்குகளில் நிறையா நின்றுருக்கு. மின்சார வாரியத்தில் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ₹1 செலவு இல்லாமல், அவங்க யாரும் எங்கேயும் லஞ்சம் கொடுக்கல, பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக பதவி வேணும்னா இந்த நகராட்சியில் வந்து நேரு அவர்கள் மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? நகராட்சி துறையே ஒரு தேர்வு நடத்தி ஆளை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல பணம் கைமாறி இருக்குதான் குற்றச்சாட்டு. நம்ம முழுக்க இந்த துறை ரீதியான விஷயம்லாம் பண்றது கிடையாது. அரசுக்கு ஆள் தேவைனா முழுக்க தேர்வாணையம் நடத்தட்டும், டிஎன்பிசி நடத்தட்டும், அவங்க மூலியமா அந்த தேர்வு மூலியமா தகுதியான ஆளை நம்ம எடுத்துப்போம். வேக்கண்டா அங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம், அவங்க தேர்வு நடத்தட்டும், நம்ம ஆளை எடுத்துப்போம். அமைச்சருக்கும் அந்த தேர்வு எழுத போறவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் கிடையவே கிடையாது. தேர்வாணையம் தான் முழுக்க பார்த்துக்குது. தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையா ஹால் டிக்கெட் இன்னைக்கு, எக்ஸாம் இன்னைக்கு, இந்த சிலபஸ் படிங்க, இங்கிருந்து கொஸ்டின் வரும், இது எல்லாமே தெளிவா சொல்லிடுவாங்க. நீங்க பயிற்சி வகுப்புக்கு போய் கூட நீங்க தேர்வுக்கு வாங்க, ஆனா தேர்வு எழுதினா மட்டும்தான் இங்க வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. சோ டெண்டர்லயே ஊழல் செய்ய முடியாது, வேலை வாய்ப்புலயே ஊழல் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட ஐடியாலஜி பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். சோ இப்போ புகைப்பட கலைஞர் கூட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னா கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க டிஎன்பிசியில் போடுங்க, அங்கேருந்து வேக்கன் போட்டு அங்கேருந்து எடுத்து நீங்க வேலைக்கு போடுங்க. நீங்க வந்து புகைப்பட கலைஞர் தானே, பிடிச்சவங்களை சேர்த்துக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீ அரசு நிர்வாகத்தில் அரசு பதவிக்கு வர போறீங்கன்னா தேர்வாணையம் மூலமா மட்டும்தான் வரணும், இல்லாட்டி வரக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் ஓகேப்பா, ஃபைனலா தப்பு நடக்குது, எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு, ஓகே. தப்பு பண்ணவங்க மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாரு? இப்போது நேரு அவர்கள் ஊழல் வழக்கு ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு பக்கம் விசாரிக்கப்பட்டு இருக்கு. இந்த 2 பேர் தான் ஊழல் பண்ணியிருக்காங்களா? அப்போ மற்றவங்களாம் இருக்காங்களே. இப்போ நீ சொன்ன டாஸ்மார்க்கில் 51 கோடி ரூபா வாங்குறாங்கன்னு, அப்போ வாங்காதவங்க இருப்பாங்களே, அவங்க மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. குற்றத்தை முதல்ல தடுத்துடும். அடுத்த லேயரு, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுக்குறது. நம்மளுடைய நீதிமன்ற நடைமுறை புரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும் அது எவ்வளோ டஃப்பான காரியம்னு. 2வது, அதை ஈஸியாக அரசியலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. நீதிமன்றத்திலே ஒரு ப்ராசஸ் பண்ணணும், இந்த பக்கமும் ஒன்று பண்ணணும். இதற்கு நீதிமன்றத்தில் கொஞ்சம் கோட்டை அதிகப்படுத்தணும், அதன் மூலயமா தான் அந்த ப்ராசஸ் அதிகப்படுத்த முடியும். இப்போதைக்கு பாயிண்ட், இந்த லீக் அத்தனையுமே சரி பண்ணி இதை நிப்பாட்டி இவ்வளோ லீக் இங்கே நடந்திருக்குங்கிறத பொதுமக்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது. அதை வச்சுட்டாங்க. இப்போ அந்த லீக் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இயல்பானது ஒன்று கிடையாது. நீங்க கருப்பு படம் பார்த்தீங்கன்னா உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கோர்ட் அத்தனையுமே நல்லா டெவலப் ஆயிருந்தா வேகமா வழக்குகள் முடிக்கப்படுமே, ஏன் டெவலப் ஆக மாட்டேது அப்படிங்கிறப்போ கடைசியா ஒரு சீன் வச்சிருப்பாங்க சட்டசபையில். அவ்வளவுதான் விஷயம். இங்க இது வேகமா நடக்கக்கூடாதனால தான் இங்க இவ்வளவு தேங்கி இருக்கு. இவ்வளவு தேங்கி இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நான் கோர்ட்டை சொல்லல, அரசியல்வாதிகளை சொல்றேன். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு நிச்சயமா சொல்றேன் அதற்கும் நகர்வார். அதுல பல முதலைகளை பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா பெரிய முதலைகளை விடமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை நோக்கியும் நகர்வார். இதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.